ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேகா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இதில் முட்டை எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க, ஓவனும் கிடையாது. வீட்டில் இருக்க பாத்திரத்துலேயே எப்படி சுலபமாக செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க சமைக்கலாம். ப்ளம் கேக் செய்கிறதுக்கு நான் 1 கப் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். 1/2 கப் பாதாம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் கிரேப்ஸும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருப்பு திராட்சையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே எல்லா கலரும் சேர்ந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பூசணிக்காய் விதை இல்லை வேறு ஏதாவது நட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னாலும் அதையும் சேர்த்துக்கலாம். சுகரை இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இந்த கேக்குக்கு இந்த இனிப்பே போதுமான அளவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் சுகரை கடாயில் போட்டுட்டு அதை கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருக்கணும். ஃப்ளேமை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சுகர் நல்லா கரைஞ்சி இந்த லெவலுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம 3/4 கப்பு தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க. தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தூரமாக இருந்து ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா மேலே திரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 3/4 கப்பு சுகருக்கு 3/4 கப்பு தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தேன் கலரில் வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். நட்ஸை ஊற வச்சு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுவோம். இது கூடவே 1/2 கப் குக்கிங் ஆயிலும் சேர்த்துருவோம். நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டும் சேர்ந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்குவோம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா கிராம்பு, ஏலக்காய், பட்டை 3ஐயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 1/4 ஸ்பூன் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது, அதனால நான் ஒரு 1/4 கிளாஸ் பால் சேர்த்து கலந்துக்கிறேன். இந்த மாதிரி கேக் பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கு மாவை இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு 10 நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கேக் பாத்திரத்தை மேலே வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம டெக்கரேட் பண்ண வச்சுருக்க கேஷ்யூ, கிரேப்ஸு, என்ன டியூட்டி ஃப்ரூட்டி உங்களுக்கு என்ன தேவையோ அதை மேலே டெக்கரேட் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சுருங்க. மொத்தம் நம்ம கேக்கை 45 மினிட்ஸ் சிம்மில் வேக விடணும். இது ஏன் இடையில 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம டேட்ஸ் எல்லாம் கேஷ்யூலாம் வைக்கிறோன்னா, ஃபஸ்ட்டே நம்ம வச்சுட்டோன்னா மாவு பொங்கி வரும்போது அதெல்லாம் உள்ளே போயிடும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ கேக்கை நம்ம 45 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடணும். 45 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ கேக்கு வெந்திருக்குமான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக் வச்சு உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா வெளில எடுக்கும்போது அதை ஒட்டாமல் இருக்கும். இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேக்கு 1/2 ஹவர் அப்படியே ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டினீங்கன்னா சூப்பராக கேக்கு வந்துடும். பாருங்கள், நம்மளுடைய சுவையான சூப்பரான ப்ளம் கேக் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. கேக் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இந்த ப்ளம் கேக்கை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம கோதுமையில் செஞ்சுருக்கனால உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. எங்கள் சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஸ்னேகா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உற்சாகமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.